الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم، أما بعد، فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، هل جزاء الإحسان إلا الإحسان. وقال أيضا: ولا تنسوا الفضل بينكم. صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه أنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: لا يشكر الله من لا يشكر الناس. رواه أبو داود والترمذي رحمهم الله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிபாவை, திருப்தியை, சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபௌ தாபிஈன்கள், முஸ்லிம்கள், மோமீன்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகள் நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏதிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வஸீ செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். ஹிஜ்ரி 1445 ஆண்டின் முஹர்ரம் மாதத்தின் 4வது ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, நான் ஆரம்பமாக பணிவாக ஒரு விடயத்தை வேண்டிக் கொள்கிறேன். எப்பொழுதுமே குத்துபாக்களாக இருக்கலாம், ஏனைய மார்க்க தீனுடைய சபைகளாக இருக்கலாம், முன்னால் இருக்கின்ற இடங்களை நிறைப்பது சபையுடைய ஒழுக்கம். எனவே முன்னால் இருக்கின்ற இடங்களை தயவு செய்து பின்னால் இருக்கக்கூடியவர்கள் எழுந்து வந்து நிறைத்து கொண்டால் உங்களை தாண்டி முன்சப்புக்கு ஏனையவர்கள் வருகின்ற அந்த குற்றத்துக்கு ஆளாகாமல் தடுக்கலாம். முன்னால் இருக்கின்ற இடங்களை நிறைத்து அமருங்கள். முன்சப்பில் இடத்தை வைத்துவிட்டு பின் சப்பில் அமர்வது அந்த அளவு வரவேற்கத்தக்க முறை அல்ல. கண்ணியமானவர்களே, நான் பேச இருக்கின்ற தலைப்பு இன்று சமூகத்திலே மிக அரிதாக வடிகட்டி எடுக்க வேண்டிய அளவுக்கு மிகவும் குறைந்து அழிந்து வருகின்ற ஒரு தன்மை. மனிதநேய பண்புகளிலே மிக உன்னதமான ஒரு பண்பு, ஆனால் மனிதர்களிடம் இன்று இல்லாமலாகிறது. அதிலும் குறிப்பாக மனித நேயத்தை அகிலத்தாருக்கு போதித்த முஸ்லிம்களிடம், மோமீன்களிடம் கூட இந்த தன்மை இல்லாமல் இருப்பது பெரும் கைசேதத்துக்குரிய ஒரு விடயம். அதுதான் நன்றி உணர்வு. நன்றி உணர்வு அல்லாஹ்வுடைய நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்துவதல்ல, அது அதிகமாக பேசப்படுகின்ற தலைப்பு. அதுவும் மிக அவசியம், முக்கியம். நான் பேசுவது மனிதர்களுக்கு நன்றி உணர்வோடு நடப்பது, கைமாறு செய்வது. தனக்கு ஏதாவது நலவுகள் யாராவது செய்தால் அவர்களுக்கும் நாம் ஏதோ நம்மால் முடியுமானதை செய்வது. அதுதான் என்னுடைய தலைப்பு. எல்லோருக்கும் தேவையான தலைப்பு. விழிப்புணர்வு, உற்சாகம் எந்த அளவு இருக்குமோ நம்முடைய உள்ளத்திலே அந்த அளவுக்கு பிரசங்கம் பதிந்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இன்ஷா அல்லாஹ் ஏற்படும். எனவே கவனமாக, உற்சாகத்தோடு
இப்பொழுது உங்களுடைய பார்வை என்னை நோக்கித்தான் இருக்க வேண்டும். கீழே பார்த்தாலும் தூக்கம் வரும், அங்கும் இங்கு பார்த்தால் ஜன்னலுக்கு வெளியே இருக்கின்ற விடயங்கள் நம்முடைய சிந்தனைகளை சிதறடிக்கும். என்னுடைய முகத்தை நீங்கள் பார்த்து உன்னிப்பாக கவனிக்கின்ற பொழுது ஏதோ நமக்கு தேவையான விடயங்களை அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் வெளியாக்குவான். அன்பானவர்களே, இந்த நன்றி உணர்வு, நன்றி மனப்பான்மை அல்லாஹ்விடம் எந்த அளவு இருக்கிறது என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே விவரிக்கிறார். அதை முதலாவது 2 விடயங்களை சொல்லி தலைப்பை தொடர்கிறேன். அல்லாஹ் எந்த அளவு நன்றி உள்ளவன். அல்லாஹ் தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகின்ற பொழுது குர்ஆனில் சொல்வதுதான் ஷக்கூர். அல்லாஹ் கஃபூருன் ஷக்கூர், ஷக்கூருன் அலீம், மன்னிக்கக்கூடியவன், நன்றி மனப்பான்மை உள்ளவன், சகிப்புத்தன்மை உள்ளவன். 2 நிகழ்வுகள். எந்த அளவு சிறிய அமலை வைத்து கூட அல்லாஹ் நன்மைகளை சுவர்க்கத்தையே கொடுத்தான் என்பதற்கு சிறிய எடுத்துக்காட்டுகள். ஒரு சீர் நடத்தை உள்ள பெண்மணி, பல கட்டங்களிலே இந்த நிகழ்வை நாம் செய்யப்படுத்திருக்கிறோம். தீய உடலை ஹராமாக விற்று சம்பாதிக்கின்ற ஒரு பெண்மணி, நாய்க்கு தண்ணீர் கொடுத்த சம்பவம், நாயுடைய தாகத்தை தீர்த்த சம்பவம். அவள் சமூகத்தால் ஒதுக்கப்பட்டவள், கேவலமானவள். ஆனால் நாய் அது அல்லாஹ்வுடைய படைப்பு, ஒரு உயிர் ஜீவராசி, அது அசுத்தம்தான். ஆனால் நாயுடைய தாகத்துக்கு அந்த கிணற்றிலே தன்னுடைய அந்த காலணியால், அந்த ஷூவால் தண்ணீரை நிறைத்து நாயுடைய வாயில் ஊற்றினாள். இந்த நிகழ்வை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லும் பொழுது எப்படி தெரியுமா விவரித்தார்கள்? இந்த இவருடைய பாவங்கள் தான் 99%. கேவலமான ஒரு பாவம். எந்த அளவென்றால் நாயை விட சில கட்டங்களிலே மக்கள் கேவலமாக பேசுகின்ற ஒரு பாவமாக இருந்தாலும் இந்த நாய்க்கு தாகத்துக்காக ஊட்டிய புகட்டிய நீரை அல்லாஹ் நன்றி உணர்வோடு ஏற்றுக்கொண்டு அவளை மன்னித்தான். இதான் அல்லாஹ்வுடைய நன்றி மனப்பான்மை. ஒரு சில மிடர் தண்ணீருக்காக சொர்க்கத்தை கொடுத்தான் அல்லாஹ், பாவங்களை மன்னித்தான் அல்லாஹ். அதே போன்று கண்ணியமானவர்களே, ஒரு மனிதர் பாதை சென்று கொண்டிருக்கிறார். நபி அவர்கள் சொன்ன சம்பவம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு மரக்கொப்பு மக்களுக்கு இடையூறாக இருக்கிறது. மக்கள் செல்லும் பொழுது மக்களுடைய தலையிலும் முகத்திலும் மேனியிலும் படுகிறது, சங்கடம் இடையூறாக இருக்கிறது. அவர் அந்த மரக்கொப்பை ஓரமாக்கினார் அல்லது கட்டாக அதை வெட்டி ஒதுக்கினார். என் மக்களுக்கு இது தொந்தரவு அளிக்க கூடாது. அதற்கு அல்லாஹ் நன்றி செலுத்தும் முகமாக அவரை மன்னித்தான். சிறிய அமலாக இருந்தாலும் பெரும் வரவேற்போடு பாராட்டோடு மிக கௌரவமாக ஏற்றுக்கொள்கின்ற அந்த நன்றி மனப்பான்மை தான் அல்லாஹ்வுடைய நன்றி மனப்பான்மை. இது 2ஐ நான் முன்னுதாரணமாக சொன்னேன். குர்ஆனில் அல்லாஹ் இந்த நன்றி உணர்வை பற்றி, நமக்கு பிறர் செய்த உதவி உபகாரங்களுக்கு நாம் நம்முடைய புறத்திலிருந்து உபகாரங்களை செய்ய வேண்டும் என்பதற்கு பல குர்ஆன் வசனங்களிலே அல்லாஹ் நமக்கு புத்திமதி சொல்கிறார். சூரா ரஹ்மானுடைய 60வது வசனத்தை ஓதுவேன். ஹல் ஜஸாஉல் இஹ்சானி இல்லல் இஹ்சான். நலவுக்கு உபகாரத்துக்கு உபகாரம் செய்வதுதான் கைமாறு. நலவு செய்தால் நாமும் நலவு செய்ய வேண்டும். அதே போன்று சூரத்து நிசாவுடைய 86வது வசனத்துடைய ஒரு பகுதியை ஓதினேன். அது எந்த தலைப்பில் வருகின்ற வசனம் தெரியுமா? கணவன் மனைவியாக வாழ்ந்து அவர்களுக்கிடையிலே பிரச்சனை வந்து அவர்கள் விவாகரத்து பெறுகின்ற அந்த சட்டங்களை பேசுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுகின்ற விடயம்தான் விவாகரத்து. பல டிவோர்ஸ் நடந்தாலும் 30 வருடம் வாழ்ந்திருப்பீர்கள், 20 வருடங்கள் வாழ்ந்திருப்பீர்கள், 10 வருடங்கள் வாழ்ந்திருப்பீர்கள், 5 வருடங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். தலாக் விவாகரத்து பெற முன்னால் கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு செய்த நலவுகளை உபகாரங்களை நன்றி மறக்க வேண்டாம். தலாக் கொடுத்து விவாகரத்து பெற்று பிரிகின்ற கணவன் மனைவியே
நன்றி கெட்ட முறையில் நடக்கக்கூடாது என்றால் கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எந்த அளவு நன்றி உணர்வோடு நடக்க வேண்டும் என்பதை புத்திசாலிகள் புரிந்து கொள்வார்கள். வலா தன்சவுல் ஃபதுல பைனக்கும், இது தலாக் கொடுக்கப்பட்டு பிரிந்த கணவன் மனைவிக்கு எல்லாம் சொல்கின்ற புத்திமதி. சூரா பக்கரா, அதாவது சூரா பக்கரா 237வது வசனம். சூரா பக்கரா 237வது வசனம். மன்னிக்க வேண்டும், நான் ஆரம்பத்தில் சொன்னது இந்த வசனம் சூரா பக்கரா 237. அதே நேரம் சூரத்து நிசா 86வது வசனம் இப்பொழுது நான் சொல்கின்ற வசனம். وَإِذَا حُيِّيتُمْ بِتَحِيَّةٍ فَحَيُّوا بِأَحْسَنَ مِنْهَا أَوْ رُدُّوهَا. உங்களுக்கு ஒருவர் சலாம் சொல்கிறார், முகமன் கூறுகிறார், காணிக்கை செலுத்துகிறார். உதாரணமாக அஸ்ஸலாமு அலைக்கும் என்று மாத்திரம் சொல்கிறார். நீங்கள் பதிலே சொல்லாமல் போவது பிழை. நான் பதிலே சொல்வதில்லை, ஆள் பார்த்து சலாம், ஆள் பார்த்து பதில். சில வேளை விரோதம் குரோதம் உள்ளவர் சலாம் சொன்னாலும் ஏதோ உள்நோக்கத்தோடு சொல்கிறார். ஏதாவது ஒரு ஏழை எளியவர் சலாம் சொன்னால் ஏதோ எதிர்பார்க்கிறான், சலாத்துக்கு பதில் சொன்னால் ஏதாவது கொடுக்க தேவைப்படும் என்று ஓடுகிறோம். இவனை திரும்பி பார்த்தால் கை நீட்டி விடுவான் என்று அஞ்சுகிறோம். சலாத்துக்கு பதிலே கிடையாது. அது மனிதநேய பண்பிலே மிக கேவலமான பண்பு, இல்லாத தன்மை. சலாம் சொன்னவருக்கு அவர் சொன்ன சலாமை விட அழகான பதிலை சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் என்றால் வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலதிகமான வார்த்தைகள் வந்திருக்கின்றன. வமக்ஃபிரத்துஹு வரிதுவானுஹு. அல்லாஹ்வுடைய அருள், பொருத்தம், கிருபை, மன்னிப்பு உண்டாகட்டும், திருப்தி உண்டாகட்டும். பல வார்த்தைகள். சலாம் சொன்னவருக்கு கூட கைமாறாக பதிலாக சொல்கின்ற அந்த சலாமை அழகாக அவர் சொன்னதை விட அழகாக சொல்லுங்கள் என்று சொல்கிறது குர்ஆன். சூரா கஸஸ் 25வது வசனம். சூரா கஸஸ் 25வது வசனம் ஒரு நிகழ்வோடு சம்பந்தப்படுகிறது. நான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்ற விடயம் என்னவென்றால், நன்றி உணர்வை பற்றி குர்ஆன் விவரிக்கின்ற வசனங்கள் ஏராளம். 4 தேர்ந்தெடுத்தேன், 4 போதும். மூசா அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ரிலே, எகிப்திலே தனக்கு ஒரு பிரச்சனை வந்து, ஒரு நல்ல மனிதனுடைய அபிப்பிராயப்படி, ஒரு விசுவாசியுடைய அபிப்பிராயப்படி மிஸ்ரை விட்டு மதியனுக்கு செல்கிறார்கள். மதியன் என்ற ஊரை சென்று அடைந்ததும் மக்கள் நீர் அள்ளுகின்ற, தண்ணீர் எடுக்கின்ற ஒரு கிணறு, விடயத்தை சுருக்கமாக சொல்கிறேன். அந்த கிணற்றை சுற்றி சில ஆண்கள் பேசிக்கொண்டு, கைவாரடித்துக் கொண்டு, தங்களுடைய மிருகங்களுக்கு நீர் புகட்டிக் கொண்டு, குளித்துக் கொண்டு, நீர் அருந்திக் கொண்டு இருக்கிறார்கள். ஒதுக்குப்புறத்திலே பார்க்கிறார்கள், கொஞ்சம் ஒதுங்கி 2 பெண்கள் ஒதுங்கி நிற்கிறார்கள். 2 இளம் பெண்கள். உங்களுடைய என்ன விடயம், நீங்கள் ஒதுங்கி நிற்கிறீர்கள்? கலமா ஹத்துபுக்குமா, என்ன விடயம்? அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் எங்களுடைய தண்ணீர் தேவையை, நாங்கள் தண்ணீர் எடுப்பதற்கு இந்த ஆண்கள் தடை. இவர்கள் இந்த பிரயாண கோஷ்டி, இந்த ஆண்கள் இந்த இடத்தை விட்டு செல்லும் வரைக்கும் நாங்கள் அந்த ஆண்களோடு ஒன்றரை கலந்து தண்ணீர் எடுக்காமல் அவர்கள் செல்லும் வரை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் செல்லும் வரை காப்பதென்றால் இவர்களுக்கு போகின்ற ஐடியாவே இல்லை, கைவாரடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பெண்களுக்கு அவர்களுடைய குடத்தையோ அவருடைய பாத்திரத்தையோ எடுத்து கிணற்றிலே தண்ணீரை நிறைத்து கொடுத்தனுப்புகிறார்கள். எந்த உள்நோக்கமும் இல்லாமல், எந்த அறிமுகமும் இல்லாமல், எந்த விதமான லாபத்தையும் எதிர்பார்க்காமல். வலிமையாக தண்ணீர் எடுக்க சென்றால் தாமதித்து வருவார்கள் மகள்மார்கள். அவர்கள் அந்த பெண் பிள்ளைகள் விடயத்தை சொன்னார்கள், அபூனா ஷேகுன் கபீர். ஆண் பிள்ளைகள் கிடையாது, ஆண் சகோதரர்கள் கிடையாது, அது ஆண்கள் செய்ய வேண்டிய வேலை. எங்களுக்கு ஆண் சகோதரர்கள் இல்லை, எங்களுடைய தந்தை இருக்கிறார், அவர் வயோதிபர், அவரால் தண்ணீர் குடங்களை சுமக்க முடியாது, அதுதான் நாங்கள் வெளியாகுவதற்கு காரணம். போகிறார்கள், நேர காலத்தோடு வந்து விட்டார்கள். தந்தை கேட்கிறார், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், மகள்மார்கள், என்ன இது சீக்கிரம் வந்து விட்டீர்கள்? இல்லை தந்தை, இப்படி ஒரு மனிதர், இப்படி ஒரு வாலிபர் எங்களை தண்ணீர் அளித்தந்தார். அப்படியா என்று துவா செய்து விட்டு விடாமல்
அல்லாஹ் அவர்கள் அமைச்சேட்டும் பறக்க செய்யட்டும் என்று துவா செய்துவிட்டு கைவிடாமல் மகள்மார்களில் ஒரு மகளை அந்த வாலிபரை அந்த நபரை அழைத்து வாருங்கள் என்று அனுப்புகிறார்கள். வெக்க கூச்சத்தோடு நாணத்தோடு அந்த பெண் வருகிறார். வந்து மூசா அலைஹிஸ்ஸலாமிடம் இன்ன அபி யதுஊக் லியஜ்ஸியக அஜ்ர மா ஸகைதனா, நன்றி உணர்வுடைய நிகழ்வு, நன்றி மனப்பான்மையுடைய நிகழ்வு. தனக்கு ஒரு உபகாரம் யாராவது செய்தால் நாமும் அவருக்கு நம்மால் என்ன செய்யலாம் என்று பார்க்கின்ற, நம்மை தூண்டுகின்ற ஒரு நிகழ்வு தான் இது. அந்த மகள் வந்து சொன்னால், எங்களுடைய தந்தை உங்களை அழைக்கிறார். எதற்கு தெரியுமா? நீங்கள் எங்களுக்கு கிணற்றிலிருந்து நீரள்ளி தந்தீர்களே, அதற்கு கைமாறு செய்ய. யார் எவர் அடையாளமே தெரியாது. அந்த பாதையால் அந்த இடத்தை நோக்கி மகள் வரும் பொழுது நபர் இருக்கிறார், மூசா அலைஹிஸ்ஸலாம், கைமாறு செய்ய. சரி, போனார்கள். சம்பவங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் முன்னால் சென்றார்கள், பெண்ணை பின்னால், பெண்ணுக்கு பின்னால் தான் நடப்பது ஒழுக்க இனம். நீங்கள் உங்களுடைய வீடு வந்த ஒரு சைக்கிளை அல்லது பொருட்கள் எடுத்து எனக்கு அடையாளம் காட்டுங்கள், நான் நின்று கொள்வேன். அந்த அளவு பக்குவம். பிறருக்கு உதவி செய்கின்ற பாணியிலே சுயநலம் கிடையாது. தன்னுடைய மனோ இச்சைகளை நிவர்த்தி செய்வது கிடையாது. அல்லாஹ்வுக்காக. வந்தவுடன் தஃசீர் கிதாபுகளில் நிகழ்வு வந்திருக்கிறது. இரவு சாப்பாட்டு நேரம், இரவு சாப்பாடு தயாராக இருக்கிறது. சுப்ராவில் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வீட்டை அடைந்ததும் வாருங்கள் சாப்பிடுவோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களாம், நான் உங்களுடைய வீட்டில் சாப்பிட விரும்பவில்லை. எந்த நோக்கத்தில்? உங்களுடைய பிள்ளைகளுக்கு நான் தண்ணீர் அள்ளி கொடுத்ததனால் தான் சாப்பிடுகிறேன் என்ற நோக்கம் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது என்ற நோக்கத்தில் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களாம், இந்த சாப்பாடு, இந்த விருந்தோம்பல், இது நீங்கள் தண்ணீர் அள்ளி கொடுத்ததற்கு பகரமாக என்று நான் செய்யவில்லை. இதை நான் என்னுடைய விருந்தாக செய்கிறேன். நீங்கள் உட்காருங்கள் என்று வற்புறுத்தி உட்கார சாப்பிட கொடுத்து கனிமலை பின்னால் அதே வீட்டில் அவர்கள் கூலிக்கு ஆடு மேய்த்து அந்த வீட்டில் 2 மகள்மார்களில் ஒரு மகளுக்கு கணவராகவும் அந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மருமகனாகவும் மாறுகிறார்கள். 1-2 குடம் தண்ணீர் அள்ளி கொடுத்ததற்கு செய்த கைமாறு அவருடைய நேர்மை, அவருடைய பக்குவம், அவருடைய நல்ல குணம், தன்னுடைய மகளுக்கு பொருத்தமான கணவர் என்று நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் முடிவெடுத்து முடித்தும் கொடுக்கிறார்கள். ஒரு நபியாக ரசூலாகவும் இருப்பதோடு இன்னும் ஒரு ரசூலுக்கு மருமகனாக மாறுகிறார்கள். கைமாறு, நன்றி உணர்வு. 4 வசனங்களையும் விவரித்து விட்டேன். ஹதீசுகள் ஏராளம், பல வார்த்தை பிரயோகங்கள். சுருக்கமாக முன்வைத்து நிகழ்வுகளை தொடர்கிறேன். அன்பானவர்களே, ஆரம்பத்தில் ஒரு ஹதீஸை சொன்னேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸ், லா யஷ்குருல்லாஹ் மன் லா யஷ்குருன் நாஸ். மக்களுக்கு நன்றி உணர்வுடன் நடக்காதவர் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவராக இருக்க மாட்டார். அப்படி அர்த்தம் எப்படி புரிவது? சில வேளை அல்லாஹ்வுடைய நியமத்துகளுக்கு அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று நன்றி செலுத்தக்கூடியவராக இருக்கலாமே. அப்ப மக்களுக்கு நன்றி செலுத்தாமல் இருந்தால் குறைதான். கியாமத்து நாளுடைய ஒரு நிகழ்வை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி அவர்கள் சொன்னதை அறிவிக்கிறார்கள். கியாமத்து நாளிலே அல்லாஹ் ஒரு அடியாரோடு உரையாடுவானாம், நீ இந்த மனிதர் உலகத்திலே உனக்கு இந்த உதவியை, இந்த உபகாரத்தை செய்தார், நீ அவருக்கு நன்றி செலுத்தவில்லை, ஏன் நீ நன்றி செலுத்தவில்லை? அவர் சொல்வாராம், யா அல்லாஹ், அவன் நீ அவனுக்கு கொடுத்ததைத்தான் எனக்கு தந்தான். அடியான் பதில் சொல்வானாம், நீ அவனுக்கு கொடுத்த பண வசதியை கொண்டுதான் எனக்கு செலவழித்தான், நீ அவனுக்கு செய்த நியாமத்துகளை வைத்துதான் எனக்கு உதவி செய்தான், உனக்கு நன்றி செலுத்தினேன் தானே, உனக்கு நன்றி செலுத்தினேன் தானே என்று அடியான் சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்வானாம், நீ அவனுக்கு நன்றி செலுத்தாமையினால் எனக்கும் நன்றி செலுத்தாதவன் போன்று. அல்லாஹ் தந்தையை தந்தார், அது நமக்கு தேவையில்லை, அவருக்கு கிடைத்ததை அவர் தந்தார், அவர் நமக்கு உதவி செய்தார். கண்ணியமானவர்களே, நீ அவனுக்கு நன்றி செலுத்தாதனால் எனக்கும் நன்றி செலுத்தாதவன் போன்று என்று அல்லாஹ் அவனுக்கு பதில் சொல்வானாம். யாராவது ஒருவர் உங்களுக்கு ஏதாவது உபகாரம், உதவி, நலவுகள் செய்தால்
ஃபகாஃபிஉ, அவருக்கு நீங்கள் கைமாறு செய்யுங்கள். ஃபஇல்லம் தஜிது மா துகாஃபிஉ அலை மா துகாஃபிஊன, அவருக்கு நீங்கள் கைமாறு செய்வதற்கு ஏதும் இல்லாவிட்டால் நீங்கள் அவருக்கு துஆ செய்யுங்கள். எந்த அளவு துஆ செய்யுங்கள் தெரியுமா? பிரார்த்தியுங்கள் தெரியுமா? உங்களுக்கு அவர் செய்த உபகாரத்துக்கு துஆவினால் கைமாறு செய்து விட்டேன் என்று நீங்கள் திருப்தி காணும் அளவு, இந்த துஆ அவர் செய்த உதவிக்கு ஈடாகிவிட்டது என்று நீங்கள் புரிகின்ற அளவுக்கு, கருதுகின்ற அளவுக்கு நீங்கள் துஆ செய்யுங்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த உதாரணம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நபி அவர்களுடைய தன்மை என்ன தெரியுமா? யக்பலுல் ஹதியா வ யுஸீபு அலைஹா, அன்பளிப்புகளை மனதார ஏற்றுக்கொண்டு அதற்கு பகரமாக ஏதாவது கொடுப்பார்கள். ஒன்றுமே இல்லாத பொழுதுதான் ஜஸாக்கல்லாஹு கைரா. நமக்கு ஒருவர் உதாரணம், ஒரு அத்தர், ஒரு வாசனை திரவியம், ஒரு அத்தர் போத்தலை அவருடைய பக்கத்தில் எடுத்து தருகிறார். நம்முடைய பக்கத்திலும் ஒரு அத்தர் போத்தல் இருக்கிறது. இந்த இடத்தில் ஜஸாக்கல்லாஹு கைரா மாத்திரம் அல்ல நன்றி, இந்த இடத்தில் நம்முடைய பக்கத்தில் இருக்கின்ற அந்த அத்தர் போத்தலை எடுத்து கைமாறு செய்ய வேண்டும். இது நபி அவர்களுடைய உன்னதமான பண்பு. அத்தர் இல்லையா, அவர் அத்தரை தந்தார், நாம் நம்முடைய பேனாவை கொடுக்கிறோம். அவர் ஒரு ஜுப்பா தந்தார், நம்மிடம் ஒரு புதிய சாணம் இருக்கிறது, சாணத்தை கொடுத்தோம். அவர் ஒரு தொப்பி தந்தார், நம்மிடம் கண்ணியமானே ஒரு தொப்பி அவர் தந்தார், நம்மிடம் ஒன்று இருக்கிறதா, கொடுப்பது. இதுதான் முதல் படித்தரம். இன்று நம்முடைய சமூகத்தில் இந்த பண்பே ஜீரோ. ஜஸாக்கல்லாஹு கைரா, ஜஸாக்கல்லாஹு கைரா சொல்வது தவறல்ல, அதுவும் ஹதீஸ் தான். ஜஸாக்கல்லாஹு கைரா சொல்லவும் வேண்டும். அவர் செய்த உபகாரத்துக்கு கைமாறு செய்வது தனியான அமல். பக்கத்து வீட்டிலிருந்து கறி வருகிறது, கறி வெறும் கோப்பை போகக்கூடாது, இன்னும் ஒரு படி முன்னேறி, அது முன்னேற்றம் அல்ல பின்னேற்றம், அந்த கோப்பை நம்முடைய வீட்டுக்கே சொந்தமாக்கி விடக்கூடாது. நோம்பிலே கஞ்சி வந்த கோப்பை அடுத்த நோம்பு வரைக்கும் நம்முடைய வீட்டில், நம்முடைய கைமாறு. வருகின்ற பாத்திரமும் நம்முடைய ரெக்கிலே, அவர்களுடைய பாத்திரமும் சேர்த்து சொந்தமாக்குகின்ற காலம். பக்கத்து வீட்டில் சொல்லி அனுப்ப வேண்டும், அந்த கஞ்சி கோப்பையை திரட்டுமாம், கறி கோப்பையை திரட்டுமாம். என்ன பழக்கம் இது? கறி வந்தால், பகல் சாப்பாட்டுக்கு அந்த வீட்டிலிருந்து கறி வந்தால், சமைத்திருந்தால் அதே கோப்பை கறியை நாம் எடுத்து அதே கோப்பையிலே கறியை கொடுத்து அனுப்புவதுதான் இஸ்லாமிய முறை. நன்றி உணர்வு, கைமாறு. சிறிய சிறிய உதாரணங்கள். எந்த மட்டத்திலே யார் யார் அன்பளிப்புகளை பரிமாறிக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு கண்ணியமானவர்களே அந்த முறைகள் வித்தியாசப்படும். அபு அப்துல்லா இப்னு ரபீஆ அல் மக்ஸூமி ரலியல்லாஹு அன்ஹு ஹுனைனுடைய நிகழ்வில் நபி அவரிடம் பணமோ அல்லது கோதுமை ஈட்டம்பழங்களை கடனாக எடுத்திருந்தார்கள். கடன் வந்திருக்கிறது, பெரும்பாலும் பணம். கடனை கொடுக்கும் பொழுது தான் கொடுக்க வேண்டிய கடன் கொடுக்கும் பொழுது பாரக்கல்லாஹு லக ஃபீ மாலிக வ அஹ்லிக, உங்களுடைய பொருளாதாரத்திலும் உங்களுடைய குடும்பத்திலும் அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக. எனக்கு கடன் உதவி செய்தீர்கள், நான் திருப்பி தருகிறேன். இன்னமா ஜஸாஉ ஸலஃப் அல் வஃபாஉ வல் ஹம்த். கடனை திருப்பி கொடுக்கின்ற சரியான அழகான முறை என்ன தெரியுமா? அந்த கடனை உரிய முறையிலே நிறைவேற்றுவது, அந்த கடனை கொடுக்கும் பொழுது பாராட்டி புகழ்ந்து பிரார்த்தித்து அந்த கடனை மீட்டுவது. அந்த கடனை கொடுக்கின்ற பொழுது துஆவோடு கொடுத்தார்கள். நபியுடைய பண்பு. எனவே அன்பானவர்களே, நபியவருடைய நன்றி மனப்பான்மை உள்ள நிகழ்வுகளை இப்பொழுது நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஒன்றுமே இல்லாத பொழுது நீங்கள் அவரை புகழுங்கள், பாராட்டுங்கள். யார் நல்ல பிறர் செய்த உபகாரத்தை மறைப்பாரோ, நன்றி கெட்டதனம், யார் அதை மக்களிடம் உதவி செய்தார் என்று பாராட்டுவாரோ, அது நன்றி மனப்பான்மை. அவரை பாராட்ட வேண்டும், புகழ வேண்டும், துஆ செய்ய வேண்டும். ஒன்றுமே இல்லை கையிலே கொடுப்பதற்கு, உடனே ஜஸாக்கல்லாஹு கைரா சொன்னாலும் அது கைமாறாக அமையும். ஒன்றும் இல்லாத பொழுது இதுவும் அது அல்லாஹ்வுடைய பார்வையிலே அஷ்கரன் நாஸ், மிகவும் நன்றி மனப்பான்மையிலே உன்னதமான ஸ்தானத்தில் உள்ளவர், மக்களுக்கு அதிகம் நன்றி செலுத்தக்கூடியவர். அல்லாஹ்
தன்னுடைய பார்வையில் நன்றியுள்ள அடியாராக நம்ம எழுத வேண்டுமா? மக்களுக்கு அதிகம் நன்றி உணர்வோடு நடப்பது அந்த பட்டியலிலே நமக்கு இடம் பிடித்து தரும் ஹதீஸ். அன்பானவர்களே, நபி அவர்களுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நன்றி உணர்வை வெளிப்படுத்துகின்ற நிகழ்வுகளை நான் தொட்டு காட்ட ஆரம்பிக்கிறேன். நேரம் இடம் கொடுக்கும் பொழுது அடுத்த சஹாபாக்களுடைய பின்னே கால இறைநேசருடைய நிகழ்வுகளை தொட்டு காட்டுவேன். அதில் முதலாவது 2 நிகழ்வுகள் மனித இனத்தைக்கு வெளியே சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள், மனித இனம் அல்லாத ஏனைய படைப்புகள். அது ஹுத்பா செய்வார்கள் நபி அவர்கள் ஆரம்பத்திலே ஈச்சமர குச்சியிலே. ஈச்சமர குச்சி தான் மிம்பர். ஒருவர் வசதி வாய்ப்புள்ள ஒரு பெண், அவர் ஒரு பலகை தளபாடங்கள் செய்கின்ற ஒரு முதலாளியாக இருந்தார். அவருக்கு ஒரு ஊழியர் இருந்தார். நபியவரிடம் அனுமதி கேட்டு ஒரு புதிய மிம்பரை தயாரித்து கொடுக்கிறார்கள். புதிய மிம்பரிலே கன்னி ஹுத்பா, முதலாவது ஹுத்பா. மிம்பரில் ஏறுகிறார்கள். ஏறி ஹுத்பாவை ஆரம்பிக்கும் பொழுது சின்ன குழந்தை ஒன்று தேம்பி தேம்பி அழுவது போன்று ஒரு அழுகுரல் கேட்கிறது. பார்த்தால் எந்த குழந்தைகளும் அழவில்லை. அந்த வயது கை குழந்தைகள் மஸ்ஜிதிலும் இல்லை. எங்கிருந்து அழுகை சத்தம் வருகிறது? எங்கிருந்து அந்த முழங்கல் சத்தம் வருகிறது? காது கொடுத்தால் ஏற்கனவே இவ்வளவு காலம் கொத்துபா செய்து கொண்ட ஈத்தமர குத்தி அழுகிறது. கீழே இறங்கினார்கள். புதிய மிம்பரிலிருந்து இறங்கி அந்த ஈச்சமர குத்தியை தூக்கி கட்டி தழுவி ஒரு குழந்தை அழும் பொழுது தாய் அணைக்கின்ற அந்த அரவணைப்பு போன்று அணைக்கிறார்கள், அரவணைத்துக் கொள்கிறார்கள். மெதுமெதுவாக குழந்தை அழுகையை குறைப்பது போன்று அந்த ஈச்சமர குத்தி அழுகையை இல்லாமலாக்குகிறது. கண்ணியமானவர்களே, சொன்னார்கள் நபி அவர்கள், ஏன் தெரியுமா இது அழுகிறது? அதற்கு மேலால் இருந்து குர்ஆனையும் அல்லாஹ்வுடைய திக்ரையும் அல்லாஹ்வுடைய ஞாபகார்த்த வார்த்தைகளையும் புத்திமதிகளையும் பிரசங்கங்களையும் அது செவிமடுத்துக் கொண்டிருந்தது. இன்று அதுக்கு அந்த பாக்கியம் இல்லாமல் போனது. அதுதான் இது. நான் தூக்கி அதை அப்படியே கட்டி தழுவி அதை அரவணைக்காவிட்டால் கியாமத்து நாள் வரைக்கும் அழுது கொண்டிருக்கும். என்ன தெரியுமா செய்தார்கள்? புதிய மிம்பரோடு பல கருத்துக்கள் வந்திருக்கிறது. புதிய மிம்பருக்கு கீழே அதையும் இணைக்க சொன்னார்கள். ஒரு இவ்வளவு காலம் நான் ஹுத்பா செய்வதற்கு எனக்கு உதவிய ஈச்சமர குத்திக்கும் நான் நன்றி உள்ளவன். ஒரு மரக்கட்டைக்கு நன்றி மனப்பான்மை நபி அவர்கள் மனிதர்களோடு எந்த நடந்திருப்பார்கள். புதிய மிம்பரோடு இணைக்கப்பட்டது. ஒரு பெண், ஒரு சஹாபி பெண்மணி விரோதிகளால் கைது செய்யப்பட்டார். அந்த விரோதிகள் நபி அவர்களுக்கு சொந்தமான சில ஒரு ஒட்டகத்தையும் அப்படியே அபகரித்து போயிருந்தார்கள். கைது செய்யப்பட்ட பெண் ஒரு சந்தர்ப்பம் ஒன்று அமைந்து அங்கிருந்து தப்புகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை அடைந்து தப்பி வருகிறார். வரும்பொழுது நபி அவர்களுடைய ஒட்டகத்திலே ஏறி வருகிறார். எடுக்கப்பட வேண்டிய ஒட்டகம் அபகரிக்கப்பட்டது. அவர் ஒரு நேர்ச்சை செய்கிறார். இந்த ஒட்டகம் என்னை எந்த ஆபத்தும் இல்லாமல் என்னுடைய இடத்துக்கு, என்னுடைய வீட்டுக்கு, ஊருக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்றிருந்தால் அதற்கு நன்றி மனப்பான்மையாக அல்லாஹ்வுக்காக இதை குர்பான் கொடுப்பேன். அந்த ஒட்டகம் என்னை கொண்டு போய் சேர்த்தால் பாதுகாப்பாக இதை குர்பான் கொடுப்பேன் அல்லாஹ்வுக்காக. ஒரு இபாதத், நேர்ச்சை வந்து பாதுகாப்பாக சேர்ந்தவுடன் அறுக்க முனைகிறார். சஹாபாக்கள் தடுத்தார்கள். நபியவருடன் கேட்காமல் செய்யாது. நபியவருடன் தீர்ப்பு கேட்கிறார். இப்படி நேர்ச்சை வைத்தேன். நீங்க ஒட்டகத்துக்கு செய்த ஒரு முறை கேடான கைமாறு, நன்றி கெட்ட தன்மை, அது உன்னை பிரயாணம் செய்வதற்கு உனக்கு உதவி இருக்கிறது. நீ அந்த ஒட்டகத்திலே ஏறி பயணம் செய்து வந்து சேர்ந்திருக்கிறாய். அந்த ஒட்டகத்தை அறுக்கப் போகிறாயா? ஒரு மிருகம் தனக்கு பிரயாணம் செய்வதற்கு உதவி புரிந்தது. அந்த மிருகத்தை அறுக்க வேண்டாம். நேர்ச்சை செய்தாலும் அந்த நேர்ச்சையை நிறைவேற்ற வேண்டாம் என்று நபியவர்கள் தடுத்து வழிகாட்டினார்கள். என்றால் கைமாறு, நன்றி உணர்வு, நன்றி மனப்பான்மை நபியருடைய வாழ்க்கையிலே பின்னி பிணைந்தது.
கண்ணியமானவர்களே, அடுத்ததுதான் நபி அவர்களுடைய மிக உன்னதமான நன்றி மனப்பான்மையை வெளிப்படுத்துகின்ற, நன்றி உணர்வை வெளிப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வுதான் தன்னுடைய குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய விடயத்தில் குறிப்பாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நான் நபி அவர்களுடைய மனைவிமார்களிலே கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய விடயத்தில் ரோசப்பட்டது போன்று வேறு யாருடைய விடயத்தில் ரோசப்படவில்லை. அடிக்கடி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பாராட்டுவார்கள், புகழ்வார்கள். ஒரு குர்பான் கொடுத்தாலும் கதீஜா ரலியல்லாஹு உறவுகளுக்கு, குடும்பத்தார்களுக்கு பங்கு போடுவார்கள். ஒரு வயோதிக பெண்மணி வந்தார், யார் என்று எங்களுக்கே தெரியாது. வந்த பெண்ணை தன்னுடைய கண்ணியமான போர்வையை விரித்து அதிலே அமர வைத்து கௌரவித்து உபசரித்து அனுப்புகிறார்கள். கேட்டோம், யார் இந்த மூதாட்டி, யார் இவ்வளவு கௌரவம், இவ்வளவு வரவேற்பு? இல்லை, இந்த பெண், இந்த மூதாட்டி என்னுடைய மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய காலத்தில், கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவோடு வாழும் பொழுது எங்களுடைய வீட்டுக்கு வந்து செல்கின்ற பெண். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஒரு நண்பி. அந்த மூதாட்டியை நான் கௌரவிக்கிறேன். கண்ணியமானவர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவை புகழ்ந்து பாராட்டி அடிக்கடி பேசும் பொழுது அஹ்மது ரஹிமஹுல்லாஹுடைய ரிவாயத், ஹைஸமி ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் இந்த சம்பவம் நல்லது ஒரு தரத்தில் இருக்கின்ற சம்பவம் என்று உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். நான் ரோசப்பட்டு சொன்னேன், எப்ப பார்த்தாலும் கதீஜா கதீஜா கதீஜா, உங்களுக்குத்தானே அல்லாஹ் கன்னி பெண்ணாக என்னை தந்திருக்கிறான், சிறந்த பெண்ணை தந்திருக்கிறான். நான் உங்களுக்கு கன்னி பெண்ணாக மனைவியாக கிடைத்திருக்கிறேன். உங்களை விட மூத்த விதவை பெண்ணை பற்றி நீங்கள் இப்படி அடிக்கடி ஞாபகப்படுத்துகிறீர்களே என்று சொன்னவுடன் ஒரு அறிவிப்பிலே நபி அவர்களுக்கு வந்த கோபம், முகம் சிவந்தது, கோபத்துடைய அடையாளம் விளங்கியது. ஆயிஷா, கதீஜாவை விட சிறந்த பெண்ணை அல்லாஹ் எனக்கு தரவில்லை. முழு மனித சமுதாயமும் என்னை ஒதுக்கிய பொழுது கதீஜா என்னை அரவணைத்தார். முழு மனித சமுதாயமும் என்னை பொய்யர் என்று சொன்ன பொழுது கதீஜா என்னை நம்பினார். முழு மனித சமுதாயமும் என்னை கைவிட்ட பொழுது எனக்கு பொருளாதார ரீதியாக கை கொடுத்தார், என்னை அரவணைத்தார், எனக்கு ஆறுதலாக இருந்தார். கதீஜாவை விட சிறந்த பெண்ணை, சிறந்த மனைவியை அல்லாஹ் எனக்கு தரவில்லை. நன்றி மனப்பான்மை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், என்னுடைய மனதுக்குள் நான் சொல்லிக் கொண்டேன், இதற்கு பின்னால் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவை பற்றி பேச மாட்டேன், பேசக்கூடாது என்ற முடிவெடுத்தேன். குடும்ப வாழ்க்கையில் நன்றி மனப்பான்மை, கணவன் மனைவி கண்ணியமான தங்களுக்குள் நன்றி உணர்வோடு வாழ வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டு. பெண்களுடைய விடயத்திலும் பெண்களை நரகத்திலே அதிகமாக கண்டேன். நரகத்திலே பெரும்பான்மை பெண்கள். பெண்களை கேட்டார்கள், ஏன் யார் சொல்லலாம், ஏன் பெண்கள் தக்ஃபுர்னல் அஷீர் தக்ஃபுர்னல் இஹ்சான். ஒன்று, கணவன் செய்த உபகாரங்களை மறந்து நன்றி கெட்ட முறையில் நடக்கிறீர்கள். குடும்ப வாழ்க்கை கணவனுடைய உறவிலே நன்றி கெட்ட முறையில் நடக்கிறீர்கள். இந்த நன்றி கெட்ட தன்மை உங்களை நரகத்திலே அதிகமாக தள்ளுகிறது. குடும்ப வாழ்க்கையிலே நன்றி உணர்வை நபி அவர்கள் உணர்த்தினார்கள். ஒரு மோமினான கணவர் ஒரு மோமினான மனைவியை சிறிய சிறிய தவறுகளை வைத்து ஒதுக்க வேண்டாம், சிறிய சிறிய குறைகளை வைத்து வெறுக்க வேண்டாம். ஒரு குணம் பிடிக்காவிட்டால் மறு குணம் பிடிக்கும். பிடித்த குணத்தை பாருங்கள். ஒன்று குறையாக இருந்தால் மற்றொன்று நிறையாக இருக்கும். நிறையை பாருங்கள். ஒன்று மைனஸாக இருந்தால் இன்னும் ஒன்று பிளஸ் ஆக இருக்கும். பிளஸை பாருங்கள். நன்றி உணர்வை இதனூடாக உணர்த்துகிறார்கள். கண்ணியமானவர்களே, அதே போன்று நபி அவர்களுடைய நன்றி மனப்பான்மை உள்ள நிகழ்வுகளில் ஒன்றுதான், நீண்ட நிகழ்வு, விடயத்தை மாத்திரம் சொல்கிறேன். ரபீஆ அல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு இடைக்கிடையே, அடிக்கடி அல்ல, இடைக்கிடையே நபி அவர்களை பணிவிடை செய்வார்கள், ஹிதமத் செய்வார்கள்.
ஒரு நாள் இரவு நபியவர்களோடு தங்கியிருந்தேன். இரவிலே ஒரு நபியவர்களுக்கு ஒரு வெளிச்சேவைக்காக தண்ணீர் எடுத்துக் கொடுத்தேன். வெளிச்சேவையை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி தண்ணீர் எடுத்துக் கொடுத்தேன். நபியவர்கள் உடனே சொன்னார்கள், ரபியா வேண்டியதை கேள், தருவேன், வேண்டியதை கேள். உடனே வீட்டை கேட்கவில்லை, காணியை கேட்கவில்லை, பட்டத்தை பதவியை கொஞ்சம் யோசித்து சொல்கிறேன் சொல்லலாம். வந்தார்கள், யோசித்து விட்டு வந்தார். என்ன, உங்களோடு சுவர்க்கத்திலே சேர்ந்திருக்க வேண்டும், சுவர்க்கத்திலே உங்களுடைய சகவாசம் வேண்டும். சரி, அதிகமாக தொழுகை, நஃபிலான வழக்கங்களில், சுஜூதுகளில் ஈடுபட்டு அந்த விடயத்துக்கு உதவி செய். ஒரு இடைக்கிடையே கடிமை செய்யக்கூடிய மனிதர், நாளாந்தம் அல்ல, அதற்கு ஏனைய ஊழியர்கள் அனுசரணை போன்றவர் இருக்கிறார்கள். ஒரு நாள் திருமண வயதை அடைகிறார். திருமண பேச்சுவார்த்தை நடப்பது போன்று தெரியவில்லை. ரபியா திருமணம் முடிக்கவில்லையா? முடிக்க வேண்டும் யார சூழலா? பொன் ஏற்பாடாகவில்லை, பொன் தயாரில்லை, பொன் பார்க்கவில்லை. இந்த வீட்டுக்கு சென்று அந்த வீட்டில் வயது வந்த பெண் இருக்கிறார், அந்த பெண்ணை உங்களுக்கு நான் பேசுவதாக சொல்லுங்கள், அந்த வீட்டில் பொன் கேளுங்கள், நான் சொல்வதாக சொல்கிறார். வீட்டிலே சொல்கிறார். நபி அவர்கள் அனுப்பினார்கள், உங்களுடைய மகளுக்கு என்னை திருமணம் முடித்து தருமாறு சொன்னார்கள். அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். யார் சொல்லலாம், ஏற்றுக்கொண்டார்கள். பொன் தயார். சில நாட்கள் கழிகிறது. கொஞ்சம் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன அப்படிய யோசனை, என்ன கவலை? பொன் ரெடி, மகர் கொடுக்க வசதி இல்லை. ஒரு 2 சந்தர்ப்பங்களிலே, ஒரு 2-3 சந்தர்ப்பங்களிலே சிறிய சிறிய பணிவிடை செய்தவருக்கு வாழ்நாள் தோறும் கைமாறு, வாழ்நாள் தோறும் கைமாறு. புரைதா இவருக்கு ஒரு ஈச்சம்பழ விதையுடைய அளவு ஒரு எடையுள்ள ஒரு தங்கத்தை மகருக்கு ஏற்பாடு செய்யுங்கள், எல்லோரும் சேர்ந்து வசதி உள்ளவர்கள் சொல்லுங்கள். மகர் தயாராகியது. யோசித்துக் கொண்டிருக்கிறார். பொண்ணும் ரெடி, மகரும் ரெடி. அப்ப என்ன பிரச்சனை? வலிமா கொடுக்க வசதி இல்லை. அப்படியா? என்னுடைய மனைவி ஆயிஷாவிடம் சென்று, ரலியல்லாஹு கொஞ்சம் கோதுமை மாவு கொடுத்திருக்கிறேன், வாங்கி விட்டு வாருங்கள். கணக்குப்படி ஒரு 17-18 கிலோ கோதுமை மாவு வாங்கிவிட்டு வந்தார்கள். இதை பொறுப்பு கொடுத்தார்கள். ஒரு ஆட்டை ஏற்பாடு செய்யுங்கள் வலிமாவுக்கு. ஆட்டை தயார்படுத்த தயாராகும் பொழுது பொன் வீட்டார்கள் சொன்னார்கள், நீங்கள் ரொட்டியுடைய மாவுடைய பொறுப்பை நீங்கள் எடுங்கள், கறியுடைய பொறுப்பை, ஆட்டு இறைச்சி கறியுடைய பொறுப்பை நாங்கள் எடுக்கிறோம். வலிமா நடந்து முடிகிறது. திருமண பந்தத்தில் இணைகிறார். கண்ணியமானவர்களே, நிகழ்வு எதை உணர்த்துகிறது? இடைக்கிடையே சிறிய சிறிய பணிவிடைகள் செய்கின்ற மனிதரை வாழ்க்கையிலே திருமண பந்தத்தோடு இணைக்கின்ற வரை நபி அவர்கள் கைமாறு செய்தார்கள். நன்றி உணர்வு. நிகழ்வுகள் ஏராளம் சொல்லிக்கொண்டே போகலாம். அன்பானவர்களே, அதே போன்று இறுதியாக தனிநபர்கள் சிறிய 3 விடயங்களை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார் நபி அவர்கள், அபூபக் எனக்கு செய்த உபகாரத்துக்கு நான் கைமாறு செய்ய முடியாது, நான் செய்யவில்லை. ஆதங்கப்படுவார்கள். எல்லோருடைய உபகாரத்துக்கும் கைமாறு செய்திருக்கிறேன், அபூபக்கருடைய உபகாரத்துக்கு நான் கைமாறு செய்யவில்லை. ஹிஜ்ரத் போக வேண்டும் சொன்ன நாளிலிருந்து போகின்ற நாள் கதவை தட்டும் பொழுது கதவு திறப்படுகிறது, பூட்டு போட்டிருக்கவில்லை. எந்த நேரமும் தயார். இறுதி காலத்திலே மஸ்ஜிதுடைய எல்லா வாசல்களையும் அடையுங்கள், யாரும் என்னை அடிக்கடி சந்திக்க வரக்கூடாது. இறுதி காலம், ஓய்வாக இருக்கக்கூடிய காலம், சிரமப்படக்கூடிய காலம். எல்லா வாசல்களையும் அடையுங்கள், பூட்டு போடுங்கள். அபூபக்கர் வருகின்ற வாசலை திறந்து வையுங்கள். கைமாறு. சக்கராத்திலே தனக்காக தன்னுடைய வீட்டு கதவை திறந்து வைத்த அபூபக்கருக்கு ரலியல்லாஹு அன்ஹு இறுதி காலத்திலே அபூபக்கர் எந்த நேரம் வரலாம் போகலாம், அபூபக்கர் வருகின்ற வாசலை திறந்து வையுங்கள்,
ஏனைய வாசல்களை அடையுங்கள். கைமாறு. பின்னைய காலத்து நிகழ்வுகளிலும் கண்ணியமானவர்களே எத்தனையோ தலைப்பு இருக்கிறது. பெற்றோர் பிள்ளையுடைய கைமாறு. பெற்றோர்களுக்கு என்ன கைமாறு செய்திருக்கிறோம்? பெற்றோர்கள் நம்மை கருவிலை சுமந்து தாய் வளர்த்து பாலூட்டி இந்த கபராளியாக இருக்கிறார். தந்தை கபராளியாக இருக்கிறார். மனதை தொட்டு ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்கள். இறுதி கட்டத்திலே உங்களுடைய சிந்தனையில் உங்களுடைய பதிய வைக்கிறேன். இன்று பெற்றோர்கள் மரணித்து எத்தனை வருடங்கள், எத்தனை நாட்கள், எத்தனை பேருக்கு தெரியும் எங்களுடைய பெற்றோருடைய கபர் எங்க இருக்கிறது? கடைசியாக பெற்றோருடைய கபருக்கு சென்று இஸ்திக்ஃபார் துஆ செய்து எத்தனை வருடங்கள்? அடையாளமே தெரியுமா? நபி அவர்கள் தேடி சென்றார்கள் தாயுடைய கபரை, அழுதார்கள். பக்கத்தில் உள்ளவர்களும் அந்த அழுகையை பார்த்து அழுதார்கள். கரடுமுரடான பாதையிலே தாயின் கபரை தேடி சென்று கண்ணீர் வடித்து அழுதார்கள். கைமாறு. கபரையே மறந்து வாழ்கிறோம். அடைக்கப்பட்ட கபரிஸ்தானத்தில் எந்த இடத்தில் கபர் இருக்கிறது என்று தெரியாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உயிரோடு இருக்கின்ற பெற்றோர்களை ஒதுக்கி வாழ்கிறோம். கண்ணியமானவர்களே, ஒருவர் தாயை தூக்கிக் கொண்டு தவாப் செய்கிறார். அப்துல்லா இப்னு உமர் வந்து கேட்கிறார், நான் என்னுடைய தந்தையை முழுக்க தூக்கிக் கொண்டு சுமந்து கொண்டு தவாப் செய்கிறேன், ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய வணக்கங்களை செய்கிறேன், நான் என்னுடைய தாய்க்கு கைமாறு செய்தவனாக மாறுவேனா? சொன்னார்கள் பதில், நீ வாழ்நாள் பூராக தூக்கி சுற்றினாலும் சுமந்து தெரிந்தாலும் தாயுடைய வயிற்றில் சிசுவாக நீ இருக்கின்ற பொழுது நீ ஒரு தடவை துடித்தாலே, ஒரு தடவை அசைந்தாலே, அந்த அசைவினால் துடிப்பினால் தாய்க்கு ஏற்பட்ட வருத்தத்துக்கு ஈடாகாது. கைமாறு செய்தாலே ஈடாகாது. செய்யாதவர்கள், துரோகம் செய்பவர்கள், 2 பெருநாட்களுக்கு மாத்திரம் பெற்றோரை பார்ப்பவர்கள், பக்கத்து தெருவிலே தாய் தந்தையை வைத்துக் கொண்டு ஏறிட்டும் பார்க்காதவர்களுக்கு என்ன பெயர் கிடைக்கும்? ஆசான் மாணவருடைய உறவு நன்றி மனப்பான்மையோடு நோக்க வேண்டும். நமக்கு ஒதுத்தந்த உஸ்தாத், மாலிம், கற்றுத்தந்த சேர், டீச்சர் இந்த என்ன நிலைமையில் இருக்கிறார்கள்? நோயாளிகளாக இருக்கிறார்கள், குமரி காரியத்தில் கஷ்டப்படுகிறார்கள், வீடு இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்கள் சிரமப்பட்டுக் கொண்டிருக்க தேடி சென்றோமா? நமக்கு ஒரு காலத்தில் சம்பளம் தந்த தொழில் தந்த முதலாளி இப்பொழுது நஷ்டப்பட்டிருக்கிறார், நஷ்டாகி இருக்கிறார். நாம் லட்சாதிபதி கோடீஸ்வரர். அந்த ஏற்கனவே நமக்கு தொழில் தந்த முதலாளியை தேடி சென்றோமா? பார்த்தோமா? அவருடைய கஷ்ட துன்பங்களையே பங்கெடுத்தோமா? ஒரு நிமிடத்தில் முடிக்கிறேன். 3 நிகழ்வுகள். அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், என்னுடைய ஆசான், குறிப்பாக அவருடைய ஒரு குரு, மனதை தொட்டவர் ஹம்மாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கு எப்பொழுதெல்லாம் துஆவுக்கு கையேந்துவேனோ என்னுடைய பெற்றோருக்கும் என்னுடைய ஆசான் ஹம்மாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கும் துஆ கேட்காமல் வாழ்க்கையில் ஒரு தடவையும் நான் கையை கீழே விட்டது கிடையாது. அவர்களுடைய மாணவர் தனது உஸ்தாதுக்கு, அதே போல சொல்றாரு, என்னிடத்திலே ஒரு கல்வியை ஒரு தடவையாவது கற்ற மாணவனுக்கும் எனக்கு ஏதாவது ஒரு விடயத்தை கற்றுத்தந்த ஆசானுக்கும் துஆ கேட்காமல் கையை கீழே விடுவது கிடையாது. அவருடைய மாணவர் அபு யூசுப் சொல்கிறார்கள், என்னுடைய உஸ்தாத் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி துஆ கேட்காமல் கையை, நான் துஆவுடைய கையை, உயர்த்திய கையை கீழே விடுவதில்லை. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி ஷாஃபியுடைய மாணவர் இரவு தூங்கும் பொழுது வளமையா தூக்க துஆக்களை செய்ய துஆக்களை ஓதிவிட்டு இரவு கழிக்கும் பொழுது தூக்கம் செல்லும் வரை இரவிலே அழைத்த தஹஜ்ஜுதிலே என்னுடைய உஸ்தாத் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹிக்கு துஆவும் இஸ்திக்ஃபாரும் செய்யாமல் நான் இரவை கழிப்பது கிடையாது. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், இறுதியாக சொல்கிற விடயம் நன்றி உணர்வுடைய வசனம், அல் ஹுர் மன் ராஆ விதாத லஹ்லா ومن انتمى الافاء من افاده لفظا. கௌரவவான் யார் தெரியுமா? ஒரு நிமிடம், 2 நிமிடம், 5 நிமிடம், 10 நிமிடம் யாராவது நல்ல உபகாரத்தோடு நட்போடு பழகினாலும் அந்த நட்பை பேணுவார், கைமாறு செய்வார். ஒரு வார்த்தை, ஒரு வசனம், ஒரு சொல் கற்றுத்தந்தாலும் அந்த ஆசான்களை நன்றியுடன் ஞாபகப்படுத்துவார், நினைவு கூறுவார்.
இதை பேசிய விடயங்கள் நன்றி உணர்வை குர்ஆன் எப்படி பார்க்கிறது, என்ன சொல்கிறது? நபி அவருடைய ஹதீசுகள், நிகழ்வுகள், பின்னோர்களுடைய நிகழ்வுகளை தொட்டு காட்டினேன். எனவே பிந்தி வந்த சகோதரர்கள் ஆரம்பத்து பிரசங்கத்தை கேட்ட சகோதரர்களிடம் என்ன பேசப்பட்டது என்ற விடயங்களை படித்துக் கொள்ளுங்கள். கொஞ்சம் நம்மை மாற்றுவோம். ஹத்தீபை மிம்பரில் ஏற்றும் பொழுது இந்த கிரௌட் இருந்தால்தான், மன்னிக்க வேண்டும், யாரும் தவறாக எடுக்க வேண்டாம், நாம் வெள்ளிக்கிழமை மதிக்கின்ற கூட்டம். ஹத்தீபை மிம்பரில் ஏற்றும் பொழுது மிம்பரிலே ஏறியவிட சொல்லப்படுகின்ற அதானை மஸ்ஜிதிலிருந்து கேட்காத வரை வெள்ளிக்கிழமை தர்ம சங்கடங்கள், இக்கட்டான நிலைமைகள், வேறு விடயம், எந்த காரணமும் இல்லாமல் பொடுபோக்காக ஹுத்பாவுக்கு நாம் தாமதித்து வருவோம் என்றால் வெள்ளிக்கிழமையை அகௌரவப்படுத்துகிறோம், அதை நாங்கள் புறக்கணிக்கிறோம். நம்முடைய எந்த விடயத்திலும் சக்சஸ்ஃபுல், வெற்றி, சுபீட்சம் ஏற்படாது என்பதை ஒரு வேண்டுகோளாக முன்வைத்து எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்பொழுதும் சிறிய பெரிய எந்த விடயத்துக்கும் நன்றி உணர்வுடன் நடக்கின்ற பக்குவத்தை தருவானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, புற முஸ்லீம்கள், மூமின்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, மனிதநேய பண்புகளை தருவாயாக, நன்றி மனப்பான்மையை தருவாயாக, எல்லோருடனும் நன்றி உணர்வு நடக்கின்ற நட்பாக்கியத்தை தருவாயாக, ஈமாவுடன் வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை